இப்போ அதிமுகல ஒரு வியூகம் வகுக்கணும். இல்ல ஓபிஎஸ் அவர்கள் ஒரு வியூகம் வகுக்கணும். இல்ல இபிஎஸ் அவர்கள் ஒரு வியூகம் வகுக்கணும். இல்ல அதிமுக, பிஜேபி கூட்டணி சார்பாவே ஒரு வியூகம் வகுக்கணும். இது எல்லாமே எத வச்சு வியூகம் வகுப்பாங்க? இரட்டை இலை சின்னம் யாருக்கு? அதிமுக தலைமை யாருக்கு? இந்த 2மே இன்னும் யாருக்கு அப்படின்னு முடிவு பண்ணாத போது, யாரு எந்த வியூகம் வகுக்கிறது? அதுவரைக்கும் எல்லா வியூகங்களுமே யூகங்களா தானே இருக்கும். வியூகங்களா இருக்காதே. அப்படி எல்லாமே யூகங்களா இருக்கும்போது, ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன மாரி, யூகங்களுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையே அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. இப்ப அதிமுக, பிஜேபி கூட்டணி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே, இபிஎஸ் அவர்களுக்கு தான் இரட்டை இலை சின்னமும், அதிமுக தலைமையும் கிடைக்கும் அப்படிங்கிறது அதிகமா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அத வச்சு ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியல. ஓபிஎஸ் அவர்கள் சைடும் மிகுந்த சப்போர்ட், அதே சமயம் நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்படி இரட்டை இலை சின்னமும் ஏடிஎம்கே தலைமையும் யாருக்கு அப்படின்னு சொல்றதுல இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருந்தா, அது இபிஎஸ் அவர்களுக்காகட்டும், ஓபிஎஸ் அவர்களுக்காகட்டும், அதிமுக, பிஜேபி கூட்டணிக்காகட்டும் எல்லாருக்குமே இது கஷ்டமான அரசியல் சூழ்நிலை தான். அதனால இதுக்கு விரைந்து முடிவெடுக்க வேண்டும். இப்போ உயர்நீதிமன்றமே பொறுமை இழந்து இப்போ இதுக்கு ஏன் இன்னும் தீர்ப்பு கொடுக்கல அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டாச்சு. ஆனா இன்னமும் இது தீர்ப்பு ஓபிஎஸ் அவர்களுக்கா, இல்ல இபிஎஸ் அவர்களுக்கா, இல்ல யாருக்கு அப்படின்னு ஒன்றும் சொல்லல. இதுக்கு காரணம், இதுக்கு பின்னாடி ஏதாவது கட்சியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதா, இல்ல இது உண்மையாலுமே விசாரணைக்கு தாமதம் ஆகிட்டு இருக்குதா, இல்ல தேர்தல் ஆணையம் ஒருபட்சமாக செயல்படுதா, இல்ல இது மாதிரி பல விமர்சனங்கள் போயிட்டு இருக்குது. இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்படி டைம் கொடுத்துட்டு இருக்கிறது தான். அதனால சீக்கிரம் இதுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டா, அந்த தீர்ப்பை வச்சு இபிஎஸ் அவர்களோ, ஓபிஎஸ் அவர்களோ, இல்ல அதிமுக, பிஜேபி கூட்டணி சார்பாவோ, இல்ல அதனை சார்ந்து இருக்கிற தொண்டர்களோ, நிர்வாகிகளோ எல்லாரும் தனித்தனி வியூகங்கள் வகுத்து அது மாதிரி செயல்படுவாங்க. வரப்போற 2026 எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கிற சூழல்ல இப்படி இன்னும் இரட்டை இலை சின்னம் யாருக்கு, ஏடிஎம்கே தலைமை யாருக்கு அப்படின்னு ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கிறதாகட்டும். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஜெயிச்சா பிஜேபிக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்ற மாதிரி போயிட்டு இருக்கிறதாகட்டும். இது எல்லாமே சீக்கிரம் இந்த குழப்பங்கள் எல்லாம் தீரணும். அப்படி தீராத பட்சத்தில் இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் சேரணும். ஆனால் இந்த 2மே நடக்காத பட்சத்தில் வரப்போகிற 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது இரட்டை இலை சின்னம் ஏடிஎம்கே தலைமை கண்டிப்பாக தெரியணும். அதனால சீக்கிரம் இரட்டை இலை சின்னமும் ஏடிஎம்கே தலைமையும் யாருக்கு அப்படிங்கிற தீர்ப்பு வரும் அப்படின்னு நம்புவோம். அதே நேரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் புதுக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. புதுக்கட்சி ஒருவேளை செப்டம்பர் 4ஆம் தேதி நடக்கிற மாநாட்டில் அதுக்கான அறிவிப்பு வருமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வரப்போகிற செப்டம்பர் 4ஆம் தேதி முக்கியமான முடிவு அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. அப்படி ஒரு முக்கியமான முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஓபிஎஸ் சைடு இருந்து பார்க்கும்போது புதுக்கட்சி ஆரம்பிக்கிறதா தான் இருக்குமே தவிர, இல்லை ஏடிஎம்கே தலைமை கிடைக்கல, இரட்டை இலை சின்னமும் கிடைக்கல அப்படின்னா சுயேட்சையாக நிற்க முடியாது. சுயேட்சையாக நின்னா அவங்கள சார்ந்து இருக்கிற ஏடிஎம்கே நிர்வாகிகளோ, ஓபிஎஸ் அவர்களை சார்ந்திருக்கிற தொண்டர்களோ யாருக்குமே மரியாதை இருக்காது. இல்லை ஒரு கூட்டணிகள் நிற்க முடியாது. சுயேட்சை அப்படிங்கிறது எந்த கூட்டணிக்கு போனாலுமே ஓபிஎஸ் அவர்களுக்கு நல்லதல்ல. ஈவன் டிஎம்கே கூட்டணிக்கு போனால் கூட ஓபிஎஸ் அவர்களுக்கு தனி கட்சி அப்படிங்கிறது வேணும். அவருக்குன்னு தனி சின்னம் அப்படிங்கிறது வேணும். இல்லை அப்படின்னா ஏடிஎம்கே இருக்கிற இரட்டை இலை சின்னத்தில் மட்டும்தான் ஓபிஎஸ் அவர்கள் நிற்கணும். அப்படிங்கும்போது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான நேரமும் வந்தாச்சு. இல்லை ஓபிஎஸ் அவர்களும் ஏபிஎஸ் அவர்களும் சேர்றதுக்கான நேரமும் வந்தாச்சு. இந்த 2ல் எதை சூஸ் பண்ண போகிறாங்க? எனக்கு என்னமோ ஓபிஎஸ் அவர்கள் புதுக்கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இபிஎஸ் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னமும் ஏடிஎம்கே தலைமையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது, ஓபிஎஸ் அவர்களுக்கு புதுக்கட்சி ஆரம்பிக்கிறது தான் ஒரே வாய்ப்பாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக புதுக்கட்சி ஆரம்பிக்கிறது யூகம் இல்லை, வியூகம் தான். அதுவும் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்களை இதை வச்சு துரோகி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஏடிஎம்கேவிலையும் சேர்த்திக்கல, இரட்டை இலை சின்னமும் கிடைக்கல அப்படின்னா 3வது ஒரு சின்னத்தில் போய் நிற்கும்போது தான் துரோகமாக பார்க்க முடியும். இது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்கிறத விட அரசியல் இது கட்டாயம். கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு சின்னம் வேணும், அவருக்குன்னு ஒரு கட்சி வேணும். அதனால் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து அதுக்கு கீழே நிற்கும்போது அவரை சார்ந்து இருக்கிற தொண்டர்களும் அவரை சார்ந்து இருக்கிற நிர்வாகிகளும் அப்புறம் 2026 எலெக்ஷனில் ஓபிஎஸ் அவர்களுக்கு கீழே நிற்கிறதுக்கு ஒரு கட்சி, கண்டிப்பாக ஒரு சின்னம் வேணும். ஆனால் அந்த கட்சி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு கீழே வருமா, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு கீழே வருமா, இல்லை டிவிகே கூட்டணிக்கு கீழே போகுமா, இல்லை ஒருவேளை டிஎம்கே கூட்டணிக்கு கீழேயே போயிருமா? இது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்லை ஒருவேளை 4வது கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குதுமா? இது எல்லாமே இரட்டை இலை சின்னம் யாருக்கு, ஏடிஎம்கே தலைமை யாருக்குன்னு வர வரைக்கும் இதெல்லாமே யூகங்களாக தான் இருக்குமே தவிர வியூகங்களாக இருக்காது. அதனால் ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி இதெல்லாமே இப்போ யூகங்களாக தான் பார்க்கப்படுது, வியூகங்களாக இல்லை. இது இரட்டை இலை சின்னம் யாருக்கு, ஏடிஎம்கே தலைமை யாருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்படுமே தவிர அது வரைக்கும் இல்லைன்னா இது வெறும் ஒப்பீனியனாக தான் பார்க்க முடியும். இந்த ஒப்பீனியனுக்கு ஓபிஎஸ் அவர்களோ, இபிஎஸ் அவர்களோ, இல்லை ஏடிஎம்கே தலைமையோ யாரும் பதில் சொல்ல அவசியம் இல்லை. இது ஊடகம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இது எல்லாமே இப்போ கருத்துக்களாக தான் போயிட்டு இருக்குதே தவிர இது நடக்கும் பட்சத்தில் தான் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்படும். ஓபிஎஸ் அவர்கள் புதுக்கட்சி ஒருவேளை ஆரம்பித்தா அது கண்டிப்பாக நல்ல ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்படும். உங்களோட கருத்து என்ன? மறக்காமல் சொல்லுங்கள். இது உங்கள் கடைசி தீக்குச்சி.